எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசி டெல்லியில் கைது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் செயல். எஸ்டிபிஐ துணைத் தலைவர் முகமது ஷபி கடும் கண்டனம். டெல்லியில் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தால் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசி கைது செய்யப்பட்டதற்கு எஸ்டிபிஐ கட்சி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை என்பது எதிர்குரல்களை, கருத்து வேறுபாடுகளை அடக்குவதற்கும் அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கும் மேற்கொள்ளப்படும் பழிவாங்கும் அரசியலின் ஒரு பகுதியாகும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் முகமது ஷபி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், எஸ்டிபிஐ தேசிய தலைவரின் கைது மத்திய பாஜக அரசாங்கத்தால் எதிர்ப்பு குரலை நசுக்க மேற்கொள்ளப்படும் பழிவாங்கும் அரசியலை தவிர வேறில்லை. பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி விசாரணை ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்தி ஜனநாயக சக்திகளை மிரட்டி ஒடுக்குவது என்பது பாஜக ஆட்சியின் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும். வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மீதான ஆட்சியாளர்களின் சகிப்பின்மையே இந்த கைது நடவடிக்கையின் தெளிவான அறிகுறியாகும். எஸ்டிபிஐ கட்சி இத்தகைய அடக்குமுறை மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முழு மன உறுதியுடனும் சட்ட ரீதியாகவும் போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.